வணக்கம். மீண்டும் ஒரு திசையினுடைய ஒரு ஊடக பிரிவில் சந்தை தொடக்கத்தில் மாசில் புவியுடன் மீண்டும் ஒரு பூகோள அரசியல் சம்பந்தமாக இன்றைக்கு கிரீன்லாண்டுடைய முழுமையான விஷயத்தை ஒரு கருத்துரையாளர் செய்யலாம் உண்டு. இப்போ அண்மையில் அமெரிக்க ட்ரம்ப் அதிபர் கிரீன்லாந்து அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லி வச்சிருந்த பொழுது உலகளாவிய அது ஒரு பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இதன் பின்னால் உள்ள புவியியல் அரசியல் முக்கியத்துவத்தையும் இதன் நிலத்தடியில் இருக்கிற இயக்க வளங்கள் பற்றிய விஷயங்களையும் இதனுடைய பூகோளத்தினுடைய முக்கியமான அந்த அரசியல் சூழல் விஷயங்களை பற்றி ஒட்டி நாங்கள் இன்றைக்கு விஷயங்களை தொடரலாம் நினைக்கிறேன். முதல்ல இருந்து நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட நீங்கள் இதை தொடங்கலாம் நினைக்கிறேன். நன்றி. புவி இந்த விஷயத்துல இந்த கிரீன்லாண்டுன்ற பகுதி ஒரு மிகவும் பனி அடர்த்தி கொண்ட ஒரு பகுதியா இருக்குது. கிட்டத்தட்ட 80% பகுதி இன்னும் பனியால மூடப்பட்ட ஒரு பகுதியா இருக்கிற அடிப்படையில் இது நோர்வே, அதாவது இந்த ஸ்கண்டினேவியன் நாடுகளுக்கும் இன்றைக்குள்ள நோர்த் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறதால இந்த பகுதியை முதல் எக்ஸ்ப்ளோர் பண்ண நபர்களா வைக்கிங்ஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய நோர்வே, டென்மார்க் ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் அதான். இவரெல்லாம் முதலாவது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஆரம்ப காலங்களில் வேண்ட அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு முதலே இந்த பகுதிகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே இந்த பகுதிகள் அவருடைய அந்த மேப்ல, அன்றைக்கு இருந்த மேப்ல இந்த விஷயங்கள் அவருக்கு தெரியும் இது இருந்தேன்னு சொல்லி. ஆனா அக்கறை காட்டையிலேண்டா மிகவும் பனி படர்ந்த பகுதியாகவும் பெரிய அளவு மக்கள் வாழ்றதுக்கு உகந்த பகுதியா இல்லாதால யாருமே அதை பெரிய ஆர்வம் காட்டையில. அப்ப அந்த வகையில இந்த இவருடைய இந்த தொடர்ச்சியான அந்த பயணத்துல இவர்கள் கனடா வரைக்கும் போயிருந்தார்கள். அப்பவே கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே அங்க செட்டில்மெண்ட் உருவாக்கியிருந்தாலும் அது தொடர்ச்சியா வெற்றி அளிக்காத அதை கைவிட்டுட்டோம். அதால ஆனா இருந்தாலும் இந்த கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற பகுதிகளில் இந்த குடியிருப்புகள் ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டு முடிஞ்ச வரை அங்க ஏற்கனவே இருந்த மக்கள், அதாவது இவர்கள் ஏற்கனவே இருந்த மக்கள் நோர்த் அமெரிக்காவில டிராவல் பண்ணி அந்த எஸ்கிமோ மக்கள், பொதுவான இந்த இங்க இருந்து மெயின்லேண்ட் யூரோப்ல இருந்து போற மக்கள் பெரிய அளவு வாழ்றதுக்கு அங்க விரும்பல. ஆனால் அவ்வளவு குறிப்பிட்ட மக்கள் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. இந்த அடிப்படையில தான் இதான் வரலாற்று ரீதியான காரணம் ஏன் டென்மார்க்கு கீழே இந்த பகுதி இருக்குன்றதும், இது ஒரு மக்கள் போய் குடியேறணும்னு சொல்ற விட ஒரு வகையான ஒரு கொலோனியல் மைண்ட் செட்ல தான் அந்த பகுதியில் ஆளப்பட்டதால இன்றைக்கு அந்த மக்கள் இன்றைக்கு ட்ரம்ப் இந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முதல் அங்க வாழ்ற மக்கள் அவர்கள் அமெரிக்காவோட இருக்க விரும்பல, டென்மார்க்கோட இருக்க விரும்பல, நாங்கள் தனித்துவமா இருக்க விரும்புவோம்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். இதுதான் இந்த வரலாற்று பின்னணி சுருக்கமா சொல்றேன். இதுல இருந்து நாங்கள் தொடங்கலாம் நினைக்கிறேன். உங்களோட கேள்வியை நான் இதுல உண்மையில இப்ப இது 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடு இந்த விஷயங்கள் இப்படி தொடங்கப்பட்டதா இல்ல அதுக்கு முதல்ல இதனுடைய அமெரிக்க தளங்கள் இருந்ததாக முதல்ல சொல்லப்படுகிறது? அதெல்லாம் உண்மையான விஷயம், அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையில 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகுதான் இதனுடைய முக்கியத்துவம் உணரப்பட்ட அந்த குறிப்பாக இந்த கோல்ட் வார் காலகட்டத்துக்கு பிறகு இந்த ரஷ்யாவுடைய அன்றைக்கு இந்த சோவியத் யூனியனுடைய கட்டுப்படுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு இந்த பகுதிகள் தேவையா இருக்குன்னு கேட்டா, ரஷ்யா ஒரு ஆர்க்டிக், அது நாங்கள் உலகப்படத்தை பொதுவாகவே நாங்கள் உலகப்படத்தை இப்படி பாக்குறத விட கொஞ்சம் மேலே நோர்த்ல இருந்து பார்க்கும் நேரம் தான் இந்த படத்தில் தெளிவா தெரியும். அப்ப ஆர்க்டிக் பகுதி ரஷ்யா என்ற கட்டுப்பாடு இருக்கைகளை அதை கொண்டோல்ல வச்சிருக்கிறது, இல்லைன்ற ரஷ்யா நகர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பகுதி பெரும் ஒரு வாய்ப்பான ஒரு பகுதியா அமெரிக்காவுக்கு இருந்ததால அந்த காலத்துல ட்ரூமன் அந்த காலத்துல டென்மார்க்கு 100 மில்லியன், அதுவும் கரன்சியாக இல்லாம கோல்டுல கொடுக்கறதாக ஒப்பந்தம் கேட்டிருந்தார். அப்ப இது ட்ரம்ப் கேட்கிற இது முதல் தடவை இல்லை. அமெரிக்கா ஏற்கனவே இதனுடைய இம்பார்ட்டன்ட் விளங்கி கொண்டு $100 மில்லியன் கோல்டை கொடுத்து இதை வாங்குறதாக சொல்லியிருந்தது. ஆனா இருந்தாலும் அந்த நேரத்துல டென்மார்க் அதை ஏற்றுக்கொள்ளாம போனது, அந்த நேரத்தில் அது பெரிய காசாக டென்மார்க் இருந்தது. ரெண்டாயிரம் வேல்யூ பில்லியன் கணக்குல வரும். அப்ப இருந்தாலும் டென்மார்க் அதை ஏற்றுக்கொள்ளாத காரணம் ஏற்றுக்கொண்டா சோவியத் யூனியனை பாய்க்க வேண்டி வரும் என்ற அந்த மற்ற ஒப்பந்தங்களை அடிப்படையும், மற்றது அதை ஒரு நாட்டுடைய தன்னுடைய நாட்டை விற்கிறதுன்றது ஒரு சிக்கல். என்னட்டா அங்க வாழ்ற மக்கள் தந்தைன்னு சொல்லி கொண்டு அந்த ஒரு பகுதியை விலைக்கு விற்கிறன்றது சிக்கலை கொடுக்கணும் அடிப்படையில் டென்மார்க் அதை விற்கிறதுக்கு ஒத்துக்கொள்ள. சோ இதுதான் இதனுடைய பின்னணி. இதுதான் பொதுவாக வரலாற்று ரீதியா அமெரிக்கா இது மாதிரி தடவை இல்லைன்றது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த விலைக்கு வாங்குறான்றது பூகோள ரீதியா அமெரிக்காவுக்கு கண்டிப்பா அமெரிக்கா இதை எடுக்க வேணும்னு கங்கணம் கட்டி நிற்கிறபடியா அதுல பூகோள ரீதியா அமெரிக்கா என்னென்ன பெனிஃபிட்டுகளை காண்டியும் பாதுகாப்பு தரம் அது பல விஷயங்கள் சொல்லப்படுது. அப்ப இதுல என்னென்ன விஷயங்களை நாங்கள் கருத்து கொண்டு பேசலாம் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு அடிப்படையா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயமா இருக்கும். அதுல அமெரிக்கா ட்ரம்ப் சொல்றது முக்கியமான காரணம் பாதுகாப்பு காரணத்தை தான் முக்கியமா சொல்றாரு. அதுல காரணம் கேட்டா
இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா வகையான இந்த மினரல்ஸ் இந்த விஷயங்களை வந்து சைனா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு காரணம் வந்து அது ஒரு நட்பு ரீதியான உறவுகளை ஆப்பிரிக்கா நாடுகளிடம் சரி, லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் சரி அது கொண்டிருக்கிறதால இந்த வேலையை அது ஐரோப்பிய நாடுகளிடையும் அது செய்யுது அப்படியான விஷயங்களை செய்து எல்லா வளங்களையும் தந்த கட்டுப்பாடுல பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு செய்ய வலிக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த கிரீன்லாந்து பகுதியினுடைய மினரல்ஸும் வந்து சைனாண்ட கைக்கு போகுமா இருந்தா இது ஒரு சிக்கலை கொண்டு வரும். அதாவது வளம் வந்து பார்க்கல இது வந்து மிகவும் வேல்யூபிளான வெறுமனே ஒயில் மட்டும் இல்லை, எல்லா வகையான இருந்து மினரல்ஸ், மெட்டல்ஸ் எல்லாமே இந்த பகுதியில கிடைக்க ஒரு விஷயமா இருக்குது. அதுல குறிப்பாக ஒயில்னு சொல்ற வந்து கிட்டத்தட்ட அந்த கிரீன்லாண்ட்ல வாழ்ற மக்கள் வந்து வரும் 57,000 மக்கள். அந்த கிடைக்கிற ஒயில வந்து உண்மையில தலைக்கு கணக்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட $22 மில்லியன் வரும்னு சொல்றாங்க. அவ்வளவு எண்ணெய் அங்க ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு. அப்ப அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்ப அந்த வகையில வந்து ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த வளங்களை கட்டுப்படுத்துறது ஒன்று சைனாக்கு போயிடக்கூடாது ஒன்று, மற்ற அந்த வளங்களை தாங்கள் எடுக்கணும் என்றது ஒன்று. மற்றது நாங்கள் ஏற்கனவே கழிச்ச இந்த பகுதியில இருக்கிறது மூலம், அதாவது நோர்த்ல இருக்கிறது மூலமாக ஏதாவது ஒரு எதிர் தாக்குதல் வந்தாலும் இல்லாட்டி நகர்வுகள், அதாவது ரஷ்யா தன்னுடைய எதிரியாக ரஷ்யாவுடைய நகர்வுகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு இடமாக இது முக்கிய இடம் பெறுது இந்த பகுதி. அப்ப அமெரிக்காவுடைய பகுதியிலிருந்து அலாஸ்கா இந்த பக்கம் அதனுடைய மேற்கு பக்கம் இருந்தா இது இப்ப கிழக்கு பகுதியை கூட அமெரிக்கா ஒரு வகையில் அகண்ட அமெரிக்காவாக மாறும். இந்த கிரீன்லாந்து பகுதியும் அமெரிக்கான கைக்கு வருமா இருந்தா அந்த வகையில நாங்கள் எதிர்காலத்துல இந்த பனி உருகி கொண்டு போற கட்டத்துல வந்து இந்த விஷயங்கள் ஏற்கனவே 20 விதமான பகுதி இருக்குன்னு சொன்னா தொடர்ச்சியான பனி உருவதால வரக்கூடிய வேற விளைவுகள் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பல மீட்டர் வந்து உயரமாகும் சமுத்திரங்கள். அப்படி சமுத்திரம் நியாயமான தீவுகள் பல உலக வரைபடத்தை கீற வேண்டி வரலாம். அது பாதிப்பு இருந்தாலும் இந்த பகுதிகள் விடுவிக்கப்படைக்குள்ள வந்து அந்த பகுதியில் வரக்கூடிய போக்குவரத்துன்றது முக்கியம். அப்ப அந்த வேலை இது இந்த குறிப்பாக சொல்றாங்க அதை வந்து கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, யூகே இடையில வரக்கூடிய அந்த கேட்னு சொல்ல போற அந்த பகுதியை வந்து கட்டுப்படுத்தி கொண்டா நீங்கள் பெரிய அளவு அங்கால மற்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்த தேவையில்லை. அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சோக்கிங் பாயிண்ட் சொல்லலாம் அதை. அப்ப இந்த பகுதியில் அமெரிக்கான் கைக்கு கிரீன்லாந்து பெருமா இருந்தா அதை கட்டுப்படுத்திட்டாலே அதை மீறி யாருமே வர முடியாத வகையில பாதுகாப்பை அமைச்சு கொள்ளலாம்ன்றது முக்கியம். அந்த வேலை ஒன்று வளங்களுக்கான தேவை இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, போக்குவரத்து போக்குவரத்து ரீதியா கட்டுப்படுத்துறதும் சரி. அதை விட நாங்கள் ஒரு நிலம் விடுவிக்க படைக்க ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு லேண்டாக என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த லேண்டை ஏற்கனவே அமெரிக்கா வந்து லேண்ட் வாங்குறது இப்படிப்பட்ட வாங்குறது மாத்திரம் இல்லை, பிரான்ஸ்டேந்து லூசியானா வாங்கி இருக்குது தெரியும், ரஷ்யாட்டேந்து அலாஸ்கா வாங்கியிருக்கு. ஒப்படைக்கல சொல்றாங்க இந்த டீல் வந்து, அதாவது ட்ரூமன் அன்றைக்கு 100 மில்லியன் ஆஃபர் பண்ண அதே இன்ஃபிளேஷன் வேல்யூவோட இன்றைக்கு அந்த பிரைஸ் கொடுக்கப்படாம இருந்தா கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் நினைக்கிறேன் வேல்யூ. இந்த விலைக்கு அமெரிக்கா வாங்காம இருந்தா இது ஒரு மிகப்பெரிய பார்கெயின், அந்த எல்லாத்தையும் விட பெட்டரான ஒரு தெரிவாக இருக்கும் என்று நம்பப்படுது. ஏன்னா அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்டும் மிக வளங்களை கொண்டதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அமெரிக்கான கைக்கு போகும்ன்றதான் இதான ட்ரம்ப் வந்து இவ்வளவு மூர்க்கமாக இந்த விஷயத்தில் இருக்கிறதுக்கான காரணமாக நம்பப்படுது. இதுல டென்மார்க்கோட இருக்கிற தொடர்பை கிரீன்லாண்ட்ல டிவைட் பண்ணி எடுத்து அதன் மூலம் கிரீன்லாண்ட்ல கையாளுற ஒரு ஐடியா வச்சிருக்கிறதாக ட்ரம்ப் கதைத்து கொண்டிருக்கிறது. அதாவது டென்மார்க்குக்கும் கிரீன்லாண்டுக்கும் டிஸ்கனெக்ட் பண்ணி அதாவது தொடர்பில் இந்த பக்கத்துக்கு எடுக்க வச்சு அப்புறம் இதை கையாளுறதுக்குரிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நேட்டோவில் இருக்கிறபடியால் டென்மார்க் இது அங்கேயும் ஒரு குழப்பத்தை உருவாக்கணும். பிரிட்டன் மேற்கொண்டு பிரான்ஸ் மேற்கொண்டு எல்லா நாடுகளுமே இதை முழுமையாக எதிர்த்திருக்கணும். அதே நேரத்தில் அங்கே உள்ளவர்களும் அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட அந்த நாட்டுக்குரியவர்களும் இது விற்கிறதுக்கு இல்லை என்ற ஒரு கண்டமான ஒரு வந்திருக்காங்க. இந்த இதில் எப்படி இது நடைமுறை சாத்தியமாக இருக்குமா இல்லை எந்த விதத்தில் அணுக போகணும்ன்ற ஒரு விஷயம் இது ஒரு எதிர்வுகளாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன். எப்படி என்ன கேட்கலாமா? இப்போ ட்ரம்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெரிவு 3 இருக்கு. ஒன்று விலை கொடுத்து வாங்குறதுன்ற சுமூகமா அந்த பிரச்சனையை முடிச்சு கொள்றது. அதுல வந்து கேள்விகள், டென்மார்க்கு கேள்விகள் இருக்கு. அப்ப அந்த மக்களையும் சேர்த்து விற்க முடியுமான்ற கேள்வி இருக்கு. அந்த டைலாமா அவர்களுக்கு இருந்தாலும் ஒரு தீர்வு விலை கொடுத்து அதை வாங்குறது, டென்மார்க்கு காசை கொடுத்து வாங்குறதுன்றது. இன்னொன்று வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு, அந்த 57,000 மக்களுக்கும் வந்து அமெரிக்க குடியுரிமை, பிரஜா உரிமை தாரன்னு சொல்ற விஷயங்கள் இருக்குது. அதுக்கான வேற மானியங்கள், வேற உதவிகள் செய்யறதாக சொல்லி அவர்களை தனி நாடாக அவர்களை கொண்டு வந்து அந்த தனிநாடு, அதாவது ஒரு ரெஃபரண்டம் வச்சு நாங்கள் அமெரிக்காவோட இருக்க விரும்புறோம் என்று முடிச்சு கொள்றது. தனியா இருக்க போறீங்களா அமெரிக்கா இருக்க போற ரெஃபரண்டத்தை வச்சு வாக்களிப்பு மூலமாக இவளை இந்த பக்கம் கொண்டு வர்றது இன்னும் ஒரு சுமூகமான தீர்வு. ஆனா 3வது தீர்வாக ஒரு அதிரடியான ராணுவ நடவடிக்கை தேவைப்பட்டா செய்வன் என்ற நடவடிக்கை ட்ரம்ப் செய்யறாரு. இது வந்து ட்ரம்ப் மாத்திரம் 2019ஆம் ஆண்டுல சொல்லிக்கல, இது ஒரு ஜோக்காக தெரிஞ்சது. இன்றைக்கு வெனிசுவேலா மேலே ஒரு அதிரடி நடவடிக்கை செய்து போட்டு ஈரான் மேலே ஏற்கனவே ஒரு தாக்குதலை செய்த ட்ரம்ப் வந்து இதை சொல்லிக்குள்ள
யாருமே வந்து இதை வந்து ஜோக்கா எடுக்க முடியலாம், இது வந்து ஜோக் இல்லைன்ற சீரியஸான ட்ரம்ப் நினைச்சா அதை செய்வார் என்று எல்லாமே இருக்கு. ஆனா இருந்தாலும் நேட்டோடைய அங்கத்து நாடாக டென்மார்க் இருக்கிற அடிப்படையில வந்து இந்த விஷயத்தை செய்யறன்றது டிப்ளமேட்டிக்கா பெரிய ஒரு தோல்வியா போய் முடியும் என்ற இவ்வளவு நாடுகளும் ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் எல்லா நாடுகளையும் வந்து ஒரு வகையில யாருமே போய் அமெரிக்காவை எதிர்த்து சண்டை பிடிக்க போறதில்ல. ஆனா ஒரு ட்ரம்ப் சொல்ற ஒரு காரணம் இருக்குதானே, அதாவது உங்களால அதாவது டென்மார்க்கால இதை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி அப்ப நேட்டோ திருப்பி ஒரு பதில கொடுக்குது. ஓகே, அப்ப நாங்கள் பாதுகாக்கிறோம் என்ற ஒரு வகையான நேரடியா அமெரிக்கா பாய்க்காம இருந்தாலும் ஓகே நீங்கள் சொல்ற காரணத்தை நான் ஏற்றுக்கொள்றோம், சரி அது ஓகே நாங்கள் படை அனுப்புறோம் என்ற ஒரு வகையில தான் செய்ய முடியுமே தவிர அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்கிற ஒரு லெவல்ல இல்லை. அதோட இப்ப கிரீன்லாந்து மக்களுடைய பிரதிநிதிகள் கதைக்கிற கதையில வந்து அவகிட்ட படையே இல்லை. மற்றது இப்ப வெனிசுவேலா எதிர்பார்க்கிற மாதிரி வெனிசுவேலா வந்து இன்றைக்கு என்னதான் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாலும் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆயுதப்படைகள் வந்து எதிர்ப்புகளை காட்டுறதா இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க மக்களை வந்து வெளியேற சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு, அங்கே பாதுகாப்பு குறைவா இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு வேலையை கிரீன்லாண்ட்ல செய்ய முடியாது, மிக மிக பனி பகுதியா இருக்குது, அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட் ஒன்றும் இல்லை. அப்ப ஒரு பகுதியில் இன்னொரு போறதுக்கு கடல் மூலமா தான் போக வேண்டியிருக்கு. தவிர மற்றது அவைகள் தெரிந்தானே மிகவும் ஒரு பிரிமிட்டிவான வாழ்க்கை வாழ்ற ஒரு நேச்சரோட சேர்ந்த ஒரு மக்கள். அவை வந்து அங்க படை இல்லாம ஆயுதங்களை வருது அப்படியான விஷயம் எல்லாம் செய்ய போறதில்லை. அவன் போராட்டம் பண்றது அமெரிக்க மக்களுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புவோம் இந்த மாதிரி தான் பேசணுமே தவிர அது ஒரு போர் குணாம்சத்தை வெளிப்படுத்தினவில்லை. கிரீன்லாந்து மக்கள் இல்ல, நேட்டோவும் வந்து அமெரிக்கா பாய்க்கிற நிலைமையில இல்லைன்னு நடிப்பில் இப்படி ஒரு சூழ்நிலை. அதாவது நேட்டோ தன் படைகளை அனுப்பி அமெரிக்காவை திருப்திப்படுத்துற மாதிரி இல்லைண்டா அமெரிக்காவுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டோ, ஓகே உனக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும், தளம் வேணுமா, என்னென்ன விஷயங்கள் தேவை, அதை எல்லாத்தையும் கொடுத்து ஒரு வகையில அந்த சோவரண்டியை காப்பாற்றுறதுக்கான வேலையை தான் நேட்டோ செய்ய பார்க்குதுன்றதான் இப்போ உள்ள இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகவலா இருக்கு. மேற்கொண்டு இதுல அநேகமா இது ஒரு சின்ன விஷயமா முடிக்கப்பட்டிருந்தாலும் ஆனா மேற்கொண்டு இதுல இப்ப படை அனுப்ப சொல்லி விஷயங்கள் இப்ப நியூஸ்ல வந்திருக்குது, மேற்கொண்டு திறந்தக்கூடிய மாதிரி. ஆனா இது நேட்டோக்குள்ள உள்ள உடைவுகளை கொண்டு வரக்கூடிய கட்டம். இப்ப அதை தொட்டு பேசியிருந்தாலும் நேட்டோக்குள்ள இது ஒரு உடைவை கொண்டு வரும் என்ற ஒரு கட்டம் ஒரு பொது வழியில மீடியாக்குள்ளேயே வந்து கொண்டிருக்கு. இந்த கிரீன்லாந்து விடயத்துல ட்ரம்ப் எடுத்துக்கொண்ட முடிவு. நேட்டோ பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா உண்மையில என்ன நடந்ததுன்னு சொன்னா, நேட்டோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ட்ரம்ப் வந்து நேட்டோவை வந்து இருக்கிற எல்லாருமே நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, நாங்கள் தான் எல்லாம் செலவழிக்கிறோம், நாங்கள் தான் போராடுறோம், நீங்கள் எங்கட பாதுகாப்புல இருக்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்க. ஆனா நேட்டோ அப்படித்தான் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்படும் போதே சொல்லப்பட்ட விஷயம் வந்து எங்களோட வாங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரம் என்ற வேலை சொல்லப்பட்டதும் ஏற்கனவே ஏதாவது நாடுகள் ஏதாவது ஒரு வகையில தங்களோட பாதுகாப்பு நாடுக்கு செய்ய வந்து ரிப்பீட் பண்ண தேவையில்லை, அதை நான் செய்வேன், அதை நான் பார்த்துக்கொள்றேன் என்ற வகையில தொடர்ச்சியான ஒரு வகையில தான் அது கொண்டு வரப்பட்டது. இப்ப வந்து திருப்பி ட்ரம்ப் வந்து உங்களோட ஜிடிபியில 2% இல்ல 5% செலவழியும் கொண்டு கேட்கறது காரணம் கூட நேட்டோ நாடுல பலப்படுத்துறதுக்கு இல்ல, தங்களுடைய ஆயுத விற்பனை தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்குரிய வேலையை செய்ததை தவிர நேட்டோ பலமான ஒரு நேட்டோ, அது அமெரிக்கா இல்லாத ஒரு பலமான நேட்டோவை அமெரிக்கா விரும்பல, அது விரும்ப போறதும் இல்லை. அந்த வேலை நேட்டோன்றது கிட்டத்தட்ட அமெரிக்கா இல்லைன்னா நேட்டோனுடைய எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 வல்லரசு கனவேர் வந்து பிள்ளையான பழைய காலத்துல கனவுல இருக்கிறார்கள். இன்றைக்கும் பிரான்ஸையும் பிரிட்டனையும் எல்லாம் பெரிய ஒரு வல்லரசு அப்படி இல்லை. உங்களை 2 வல்லரசு தான் இருக்குது, ஒன்று அமெரிக்கா மற்ற சைனா. ரஷ்யா வந்து ஒரு பலமான நாடு, ஆனா ஒரு பொருளாதார பலம் இல்லாதால அது ஒரு வல்லரசு கேட்டகரிக்குள்ள அது கொண்டு வர முடியாது. அப்ப அந்த வேலை இந்த 2 வல்லரசுக்கு நடக்கக்கூடிய சண்டையில வந்து இந்த நேட்டோன்றது அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய நாடுகள் அவ்வளவுதான். இந்த எல்லாமே ஜூனியர் பார்ட்னர்ஸே தவிர பலம் இல்லை. அப்ப அதில் வந்து நாங்கள் இதை என்ன சொல்றது, அமெரிக்கா எடுக்கிற முடிவுகளுக்கு நேரடியாக எதிர்த்து கொண்டு போற நிலைமையில இந்த ஒரு நாடும் இன்றைக்கு நிலைமையில இல்லை. மேபி எதிர்காலத்துல நிலைமை மாறலாம், ஆனா இதுதான் சூழ்நிலை என்றதான் நான் பார்க்கணும். இப்ப இதுல ரஷ்யாவும் சைனாவும் இதுல கிரீன்லாந்துல ஆல்ரெடி இன்வால்வ் பண்ணப்பட்டிருக்கிறதா இருக்கிறபடியால இதுல இந்த விஷயங்களை இவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போயிடும், இல்லை இந்த விஷயங்களை இது தொடர்ச்சியா விட்டு கொடுக்குற கட்டம் தான் பெருமா அல்லது எப்படி என்று சொல்லி இப்ப அமெரிக்கா இதை கையாளுகின்ற அதுல என்னடா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது உண்மையிலேயே ஒரு ஆர்டிக் நாடு. அதோட எல்லையை பாத்தீங்கன்னா அது முழுக்க அந்த என்னடா இப்ப அந்தார்டிகாக்கும் ஆர்டிக்குள்ள டிஃபரன்ஸ் அதான் கேட்டா, ஆர்டிக் வந்து பனி கரைஞ்சா அது ஒரு சமுத்திரம், அதாவது கடல்ல பனி மூடி இருக்கு. ஆனா அந்தார்டிகா வந்து நிலம். அப்ப இந்த ஒட்டுமொத்த பனி எல்லாமே கரைஞ்சி போட்டு வச்சுக்கொண்டா ரஷ்யாவுக்கு அது போக்குவரத்து பாதையாகும், ரஷ்யாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் அது மாறும். அப்ப உண்மையில ஆர்டிக் நாடுன்னு பார்க்க போனோம்னு சொன்னா வந்து ஜெனிவினா பார்க்க போனா கனடா, ரஷ்யா தான் முக்கியமான இருக்குது. அமெரிக்கா வருது அலாஸ்கா வாங்கினபடியா ரஷ்யாட்டேந்து அந்த பகுதியை அதுக்குள்ள கண்டிக்கொள்ளும். அப்ப இப்ப கிரீன்லாண்டை வந்து அமெரிக்கா வாங்கும் போது அமெரிக்காவும் வந்து பலமான ஒரு ஆர்டிக் நாடா மாறிடும் அந்த இடத்துல. எனக்கு கிரீன்லாண்டும் ஒரு ஆர்டிக் பகுதியா இருக்கு. அப்ப இதுதான் முக்கியமான. அந்த வந்து ரஷ்யா வந்து இதுல வந்து விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக குறை வேண்டாம். ரஷ்யாவுடைய வர்த்தகம் அவருடைய எதிர்கால பாதுகாப்புன்றது இதுல தங்கியும் இருக்குது. சைனா வந்து ஆர்டிக் நாடு இல்லை, ஆனா ஒருவேளை ரஷ்யாவோட சேர்ந்த தன்னுடைய
ஒரு கூட்டாகவும் மற்றது பிளஸ் தன்னுடைய நீண்டகால நலன கருத்துல கொண்டு இதனுடைய ஆர்டிக்குடைய முக்கியத்துவம் கருது ஏன்னு ஏற்கனவே நாங்கள் செய்யற இந்த கப்பல் போக்குவரத்துல இருக்கக்கூடிய சோக் பாயிண்ட்ஸ் இருக்கு தானே, சுயஸ் கனலா இருக்கலாம், மலாக்கா போன்ற பகுதியில் இது வந்து நேரடியா அந்த பகுதியால அலாஸ்கா அந்த இடையில ஊடறுத்துட்டா கப்பல்கள் அப்படியே போகலாம். அப்ப ரஷ்யா வந்து நேரடியாவே யோசிச்சு பாருங்க, இப்ப பனி உருகிட்டுன்னு சொன்னா ரஷ்யாவுக்கும் கனடாக்குமான வர்த்தகம் வந்து மிக இலகுவா இருக்கும். கப்பலுக்கு அந்த பகுதியில் அட்லாண்டிக்கா இருக்கலாம், பசிபிக்லாம் இருக்கலாம். அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இந்த நாடுகள் இலகுவாத விட்டு கொடுக்காதுன்றது என்ற இது முக்கியமான ஒரு 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 கட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இதுல பல பரீட்சையை இதுல காட்ட தவறினால் நீண்ட காலத்துல இழக்க வேண்டி வரும். ரஷ்யாவும் சைனாவும் வேற எந்த நாடா இருந்தாலும் இதுல வந்து தங்களுடைய பலத்தை நிரூபிக்கத்தான் பார்க்கணும். எல்லாருமே அது காரணம் அதுதான் முக்கியமான காரணம். இதுல முக்கியமா இப்ப இதுல ஓரளவுக்கு முழுமையான விஷயத்த பேசிட்டு நினைக்கிறேன். என்றாலும் இதுல ஒரு தொகுப்பா ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தால் என்னவா இருக்கும் நினைக்கிறேன். இதுல அமெரிக்காண்ட ஒரு என்னவாக இருக்க முடியும், என்ன அமெரிக்காண்ட ஒரு தொடர் முன்னெடுப்பு இப்ப இன்றைக்கு கூடி நியூஸ்ல வந்து கொண்டிருக்கு, படையை அனுப்புறதுக்குரிய ஒழுங்கு பண்ண இருக்கிற கைப்பற்றுறதுக்குரிய விஷயங்கள் அந்த மாதிரி லேட்டஸ்டான இது கூடி வந்திருக்கு. இப்ப இதுல ஒரு முழுமையான ஒரு தீர்வு என்னவா இருக்கும், ஒரு எதிர்வுகளாவே பேசலாம். ஆமா, எதிர்கொள்றா அதான். இப்ப அமெரிக்கா வந்து இதுல அந்த இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியை வந்து அமெரிக்கா விட்டு கொடுக்க போறதில்ல. அமெரிக்காவுக்கு மிகவும் தேவையான ஒரு பகுதியா இருக்கு. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, இந்த அந்த அந்த பகுதியை வந்து இன்றைக்கு போட்டி போடுற சைனா, ரஷ்யா மூன்று நாடுகளுமே போட்டி போடுற மாதிரி இருக்கு. மற்ற நாடுகள் இதுல போட்டி போடுற மாதிரி தெரியல. அதுல வந்து டென்மார்க்கால இதை காப்பாற்ற முடியாது. இதை டென்மார்க் வந்து ஒரு வகையில இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு கூட வந்து ஒரு வகையான ஒரு சாஃப்ட் கார்னர் தான் காட்டப்போகுது. நாங்கள் எப்பவுமே ஒரு உறுதியான கூட்டாளிகள், நாங்கள் இதுல இருந்து நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமான்னு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்ற ஒரு லெவல்ல இருக்கிறபடியா. அப்ப இது வந்து ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ட்ரம்ப்ல உள்ள ஒரு அந்த அந்த ஒரு வகையான ஒரு கேரக்டர் இருக்கு தானே. எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த மிக சீரியஸா பேசி போட்டு ரெண்டு காணா போயிரும், வேற ஒரு டாபிக் பிரபல்யமாகும். நீங்க நியூஸ்ல பார்த்தா இன்றைக்கு ஒரு டாபிக் புதுசா இருக்கும். அப்ப அந்த லெவலில் இருக்கக்கூடிய என்ன செய்வானது ஆனா சொல்லிக்கொண்டு வெனிசுவேலா மேல வேலை செய்த பிறகு சொல்லிக்கல ஒருவேளை நடத்த மாட்டாங்கன்னாக்க எந்த ஒரு உத்தரவாதம் இல்ல. அதுல வந்து நாங்கள் இதை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மையில நடக்குது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. இந்த கிராஃபை நாங்கள் பார்க்கல வந்து ஒரு ஒரு கோளவாடியில் இருக்கிற கிராஃபை வந்து நாங்கள் 2 டைமென்ஷன்ல பார்க்கல கிரீன்லாந்து வந்து அவருடைய சைஸை விட பெருசா தெரியுது. அது காரணம் வந்து ஒரு மத்திய கோள்ல இருக்கிற பகுதி வந்து ஒரு டென்னிஸ் பால் எடுத்து ஒரு சீட்டா மாத்த வரக்கூடிய பிரச்சனை. உண்மையில ஒரு பிரிட்டனை விட ஒரு 8-9 மடங்கு தான் உண்மையில கிரீன்லாந்து பெருசா. நீங்கள் ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு லேண்ட் மாதிரி ராட்சத ஒரு உருவத்தை கொடுக்கறதுக்கான அந்த வேலை இருந்தாலும் அது ஒரு முக்கிய பிரிட்டன் அளவு விட 8 மடங்கு பெரிய ஒரு லேண்டை தான் அமெரிக்கா எடுக்க போகுது சொல்றாங்க. வந்து இது வந்து இதுவரைக்கும் செய்த பர்ச்சேஸ்ல இது முக்கியமான பர்ச்சேஸா முடியும்னு சொல்ற வழியில் வந்து அப்ப இது அவங்க இலகுவாக கைவிட போறதில்ல. அன்றைக்கே இந்த விஷயத்த முடிச்சுட்டு போகணும்ன்றதான் அமெரிக்க அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ட்ரூமன் காலத்திலேயே சூட்டோட சூடா டக்கன் சோல்வர் முடிஞ்ச கையோடையே இந்த விஷயத்த கோல்ட கொடுத்து 100 மில்லியனை கொடுத்து இந்த விஷயத்த முடிச்சிட்டு போகணும் போல அளவெடுத்து பிழை என்ற ஒரு நிலைமையில இன்றைக்கு இருக்கணும்ன்றதான் எல்லாமே. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை குறைச்சி மதிப்பு இல்லை. அது அமெரிக்கா நாளைக்கு இதே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையான்னு தான் நான் பார்க்கணும். இதுல இதுவரை பேசின ஒரு முடிவா நாங்க பார்க்கலாம். கிரீன்லாந்து எப்படியும் அமெரிக்கா இதை கையடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இது போய்கொண்டிருக்கு நினைக்கிறேன். மற்றபடி இதுல நேட்டோக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த விதமான சண்டைகளோ பிரச்சனையோ வரப்போறது என்ன சமசரமா போற ஒரு கட்டத்தான் கண்டிப்பா வந்து சேரும் என்று நினைக்கிறேன். இதை ஒட்டி நாங்க இதுடன் வேற எதுவளாவது கலைவரில் பேசின இப்படி நாங்கள் முடிச்சு கொள்ளலாம் நினைக்கின்ற இந்த விஷயத்தோட. இல்ல இதான் என்னுடைய அடிப்படை விஷயம். நாங்கள் மேற்கொண்டு இந்த டெவலப்பிங் என்னன்னு சொல்லி நாங்கள் அடுத்த கட்டத்தில் பேசலாம். இணைஞ்சு கொண்ட புவிக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நான் மனோகரன். நன்றி.